இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் என்னடா ஒயரம் கைமா வர? ஈபி லைன்ல இருந்து நேரடியா கனெக்ஷன் எடுத்துட்டு வந்துட்டியா? கவர்மெண்ட் இருந்து சண்டைக்கு வர போறாங்க. ஈபி லைன்ல இருந்தாலும் எடுக்கல, ஈஸ்வரன் அங்கிள் வீட்ல இருந்து எடுத்து வரேன். ஈஸ்வரன் அங்கிளா? தோ அவரே வந்துட்டார். வணக்கண்ணே. வணக்கம்பா. தம்பி கரண்ட் இல்லைன்னு சொல்லுச்சு. அதை கேட்டதும் எனக்கு மனசே சரியில்லை ராமச்சந்திரனே. நீங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு அளவே இல்ல. அதான் கனெக்ஷன் கொடுத்துக்க சொல்லிட்டேன். நீங்க புது கனெக்ஷன் கொடுக்கற வரைக்கும் எங்க வீட்டு கரண்டே யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சந்தோஷம், நன்றி அண்ணே. என்னண்ணே நீங்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு, உங்களை பார்த்து தான் நானே பிசினஸ் பண்ணேன். இன்னைக்கு நல்லா இருக்கேன். நீங்க தான் எனக்கு ரோல் மாடல். உங்க கஷ்டத்துல நான் கை கொடுக்கலனா எப்படிண்ணே? நல்லது விதைச்சா இந்த மாதிரி நல்லது விளையும். இங்க ஒருத்தி வெறும் வினையால விதைச்சிட்டு இருக்கா. அது என்னவா முளைச்சு நிக்க போகுதுன்னு தெரியல. கரெக்டா சொன்னக்கா. ஆமா, அவ அழிவ அவளே தேடிப்பான். இதுங்களுக்கு என்ன ஆனாலும் இந்த வாய் கொழுப்பு மட்டும் குறையவே மாட்டேங்குது இவளுக்கு. இப்போதைக்கு அவங்க கிட்ட இருக்கிறது அது மட்டும்தான்மா. பேசட்டும், பேசிதானே ஆதங்கத்தை ஆத்திக்கணும். கோர்ட்டு கேஸ்னு போற எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கத்தான் இருக்கும். பணம் இல்லைன்னா அங்க வேலை நடக்காது இல்ல. எனக்கு புரியுது சார். ஓகே சார், அப்ப நான் வரேன் சார். தேங்க்ஸ். வரேன் மேடம். வாங்க. நான் என்ன யோசிக்கிறேன்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணா, பாத்துக்கலாம். அதெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு வழியில ரெடி பண்ணிடலாம்ண்ணா. நீ ஒண்ணும் கவலைப்படாத. ராகவா, டே ராகவா. இதோ வரேன்டா. போலாமா? டைம் ஆச்சு. போலாம்டா. என்ன எல்லாம் சைலண்டா இருக்கீங்க? என்னாச்சு? அக்கா, நான் காலேஜ் கிளம்புறேன். சரி வா, நான் உன்னை டிராப் பண்றேன். இல்ல, நான் கார்த்தியோட போய்க்கிறேன். பிருந்தா, கார்த்திகெல்லாம் கொஞ்சம் வேலை இருக்கு. நீ வீரா கூடவே போ. எல்லாத்துக்கும் தனித்தனியா ஆள் வச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. கார்த்தி வா, போலாம். டைம் ஆச்சு. போலாம்டா. வா அத்தை, வரும் பிருந்தா. போயிட்டு வரேன். அப்பா நீங்க வரலையா? நீங்கெல்லாம் போங்க, நான் வரேன். வரேன் அத்தை. இரு சொல்லிட்டு போயிடலாம். வலிமா, நாங்க வரோம். வா. ஏம்மா எங்களை இப்படி சோதிக்கிற? யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாம, யாரையும் கஷ்டப்படுத்தாம தன்னை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற என் குடும்பத்தையா நீ இவ்வளவு சோதிச்சு பாக்குற? எந்த தப்பும் பண்ணாத எங்க மேல பழி சொல்லி எல்லா தப்பும் செய்யறது அந்த விஜயும் அவ அம்மா வந்தாலும் உனக்கு தெரியும்ல. நீ அவங்களை எதுவுமே செய்ய மாட்டியா? எங்களதான் சோதிச்சு பாப்பியா? அவங்க சந்தோஷமா இருக்காங்க, நாங்க மட்டும் இவ்ளோ கஷ்டப்படுறோம். ஏம்மா ஏன்? ஓ, இது சொல்வாங்களே, நல்லவங்கள ஆண்டவன் நிறைய சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பான் ஆனா கைவிட்டுருவான். அப்படியா? அது எப்படி? வாழற நாள் பூரா நல்லவன் நல்லதை செஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டே வாழ்வான். சாகும் போது அவனுக்கு கை கொடுத்து நீ என்ன செய்ய போற? அவன் இழந்ததெல்லாம் திரும்பி வருமா? கெட்டவன் இருக்கிற நாள் பூரா எல்லாருக்கும் கஷ்டம் கொடுத்து எல்லார்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நிம்மதியா இருப்பான். அவன் சாகும் போது நீ கைவிட்டு என்னப்பா பண்ண போற? அதனால அவனுக்கு என்ன நஷ்டம்? அவன் தான் எல்லாத்தையும் அனுபவிச்சிடுறானே. நல்லவங்களை தானே நீ நல்லா வச்சுக்கணும், கெட்டவங்களை அழிக்கணும். அதுதான் சாமி. அது யாரும் சொன்ன வசனம், அதெல்லாம் உண்மை இல்ல. நீ அதை நம்பாத. கெட்டவங்களை அழிக்கணும். நீ அழிப்பியா அழிக்க மாட்டியா சொல்லு? நீ சாமி இல்ல, நீ அழிக்க மாட்ட. நான் செய்றேன்.
நான் செய்றேன். எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம். அவங்க இப்படி கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு என்னால இருக்க முடியாது. என் அண்ணன் இப்படி தலை குடிஞ்சு நிக்கிறது என்னால பார்க்க முடியாது. நான் செய்றேன். நான் செய்யறது தப்புன்னு நீ நினைச்சீனா என்ன தண்டனை வேணாலும் அதை எனக்கே கொடு. அதை எனக்கே கொடுமா. என் குடும்பத்தை எதுவும் செய்யாது. அவங்கள நல்லா இருக்க வை. நல்லா இருக்க வைமா. என்ன மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிரு. ஒரு உயிரை கொல்ற அளவுக்கு போவேன்னு நான் எப்பவும் நினைச்சதில்லை. ஆனா என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு இதை விட எனக்கு வேற வழி இல்லை. கடவுளே, இதுக்கு எந்த தண்டனையா இருந்தாலும் அதை எனக்கே கொடு. நில்லு.